அரசியலை விட்டு ஒதுங்குங்கள் என திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினுக்கு அமைச்சர் நிர்மல்குமார் வார்னிங் கொடுத்துள்ளார். இதுகுறித்து அவர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், தவேக எம்எல்ஏக்களை தொடர்பு கொண்டு ரூபாய் 50 கோடி வரை பேரம் பேசுகின்றனர். 40 நாட்களாக திமுகவினர் தொடர்பு கொள்ளாத எம்எல்ஏக்களே இல்லை. அனைவரையும் ஒவ்வொரு வழியில் தொடர்பு கொள்கின்றனர். இதை சட்டப்பூர்வமாக எதிர்கொள்வோம். கடந்த 5 ஆண்டுகளில் நீங்கள் மக்களுக்கு செய்த தீய வேலைகளை உணர்ந்து மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். மு.க.ஸ்டாலின் அரசியலை விட்டே ஒதுங்கிவிட வேண்டும். இதுவரை ஒரு முதல்வர் வேட்பாளர் தோற்றிருக்கிறாரா? இதைவிட ஒரு கேவலம் இருக்கிறதா? இதுதான் மக்கள் கொடுத்த பாடம். மக்கள் தீர்ப்பை ஏற்றுக்கொண்டு அரசியலை விட்டு விலகுங்கள், அல்லது திமுக அதிமுகவை இணைத்து கொண்டு உங்களுக்கான அரசியல் ஆதாயத்தை தேடிக்கொள்ளுங்கள். எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக்கவா திமுக தொண்டர்கள் வேலை செய்தனர்? அதிமுகவில் அரசியல் எதிர்காலம் இல்லை என நினைப்பவர்கள் தவேகவில் இணைகின்றனர். இதற்கான சூழலை உருவாக்கியது பழனிசாமியும் ஸ்டாலினும் தான். உதயநிதி அரசியல்வாதியாக பொதுவெளியில் கூட வர முடியவில்லை. நீங்களும் அவருக்கு 5 ஆண்டுகள் பயிற்சி அளித்தீர்கள். உதயநிதி ஸ்டாலின் தலைமையிலான அரசு என எங்கும் சொன்னதில்லை. திராவிட மாடல் அரசு என்றுதான் சொல்லியிருக்கிறார். திமுகவின் அத்தியாயம் எதிர்காலம் இத்தோடு முடிந்துவிட்டது. 35 கோடி ரூபாய் பேரம் பேசியவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதற்கான ஆதாரம் உள்ளது. நாங்கள் ராஜினாமா செய்தவர்களிடம் பேரம் பேசவில்லை. ராஜினாமா செய்வது அவர்களின் தனிப்பட்ட முடிவு என்றார்.